ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா வீட்டில் வந்து சமையல்லாம் ரெடி ஆகி இருக்குது. பட் எங்கள் எல்லாருக்கும் வந்து சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. சரி, ஓகே. நான் சொன்னேன், சரி நான் செய்கிறேன் இன்றைக்கி சிக்கனு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் செய்கிறேன், இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கேன், நான் செய்கிறேன் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, ஓகே செய்யுமா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது விதமான ஒரு சிக்கன், எனக்கும் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாததுனால கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற சிக்கன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி வரப்போது எது வரப்போது சுத்தமாக தெரியல. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் காமெடியாக இருக்கும். நடுவில் இவர் வேறு டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குவீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நானும் ஷாரனும் ஒரு ஸ்டெப்பை போட்டு ஒரு டான்ஸை போட்டோம். அதை நீங்கள் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. சும்மா அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். நான் ஆடி இருந்தேன், ஷாரன் நல்லா தான் ஆடி இருந்தான். மோனா கூடயே ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டுக்கிறேன். 2 பேருக்குள்ளே யார் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இந்த ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அது பாட்டு பேர் பவளமல்லி ட்ரெண்டிங் சாங். இப்போ கொஞ்ச நாளாக வந்து எது ஓப்பன் பண்ணாலும் ரீல்ஸ், ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி, அந்த டான்ஸ் போயின்னுக்குது. நீங்கள் என்னோடய வித்தியை பார்ப்பீங்க, என்னோடய டான்ஸ் வித்தியை பார்ப்பீங்க. இது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ ஆடி இந்த டான்ஸ் அதை சும்மா அப்படியே காமெடியாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆனால் அவுட்புட் வந்து சூப்பராக வர ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கள் வீட்டம்மா வந்து இன்றைக்கி கிச்சனில் போய் நான் சாகசம் பண்ண போகிறேன். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நான் டேஸ்டி சிக்கன் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஆனால் என்ன சிக்கன் பேர் எனக்கே தெரியாது. ஏதோ புதுசாக அது பண்ணிட்டு நீங்களே வச்சுக்கலாம் பேர், நாங்களே ஒரு புதுசு பேர் வச்சுக்குவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. அது என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி தான், பட் வந்து மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ணுற மாதிரி. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். அதுக்குள்ளேயோ என்னோட டான்ஸ் ஸ்டெப் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பவளமல்லி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாயமில்லை மந்திரம் இல்லை, இது மோனா தான். எங்களுக்கு இது மாயமில்லை மந்திரம் இல்லை. நீங்கள் பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பீங்க, இந்த பொண்ணு கிச்சனுக்கே வர்றதில்ல, ஒன்றுமே செய்யறதில்ல, எப்பவுமே தூங்கினுக்குது. அது நானே சொல்கிறேன்ல, அது மோனா வந்து சிக்கன் தான். சிக்கன் தான்ப்பா. இப்போ ஒரு குக்கு தான் தெரியும் அது சிக்கனா இல்லை வேற ஏதோ ஃப்ளெஷ்ஷானு வந்து நீ பார்த்தோன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீ ஒரு குக், ஓகேவா? அதுதான் ஃபர்ஸ்ட் உன்னை தான் சாப்பிட வைப்பேன் டெஸ்டிங்க்கு. உன் வயிறு கழுக்கல இல்லைவா? ஓகே, ஐஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். நீ தண்ணி அந்த பேக்கெட் மேலே தண்ணி ஊற்றி வச்சுருந்துக்கணும் நீ. ஓகே, ஸோ கொஞ்சம் நண்பர்கள் எல்லாம் அவனை வந்து பேசுறதும் துப்புறதும் ஒண்ணுமே தெரியாதவங்க வந்து தான் இப்படி சொல்றாங்க. ஆனா மோனா வந்து எப்பப்போ முடியுமோ கிச்சனுக்குள்ள வந்துட்டு எங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டா போறது. எங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீ யார் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறீங்க, பாவம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து கதறி பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, கோமாவோ சொல்லியாச்சு. ஆனா கொஞ்சம் பேரெல்லாம் போனா இவளை எங்க பிடிங்களே, அவளுக்கு பிடிச்சி தாக்குங்களே, கமெண்ட்ஸ் போடுங்களே, அப்பதான் எங்களுக்கு தூக்கம் வரும். எஸ், எவ்வளோ நல்ல உள்ளவங்க வந்து நம்மளுக்கு வந்து நிஜமாவே சூப்பர். மனசு அப்படியே என்ன சொல்றது, அப்படியே பூ மாதிரி இருக்கும் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ங்க பார்க்கறதுக்கு. இல்லை அப்படின்னா வந்து 9 months மாதிரி வேவ் பண்ணு, இது வந்து ஒரு டிசீஸ் இல்லை. நாங்களும் அதான் சொல்லிங்கிறோம், அந்த எல்லா வீடியோலும் அதான் சொல்கிறோம். இது வந்து டிசீஸ் இல்லை தான். ஆனால் எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி. இப்போ இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா இதே மாதிரி நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பாடி இட் டிபெண்ட்ஸ். ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஷீஸ் ஃபைன் டாக்கிங்னா நாளைக்கு வந்து சுஸ்தாயிடும், டயர்ட் ஆகலாம். அது வந்து கொஞ்சம் பேர் புரிய மாட்டேங்குது. இது டிசீஸ் இல்லை தான், ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து எல்லார் பாடியும் ஒன்ன மாதிரி இல்லை. வந்தாதான் தெரியும். ஒரு சில பேருக்கு அது ஒண்ணுமே இருக்காது, ஒரு சில பேருக்குலாம் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி அதாவது அவங்க உடனே சொல்லுவாங்க, இல்ல நேத்து வீடியோக்கு நாங்களாம் புள்ள பெக்கல, நான் 3 பிள்ளை பெற்றிருக்கேன், 30 வயசுல பெற்றிருக்கேன், அவங்களாம் சூப்பர் தான், நீங்க கிரேட் தான், நீங்க 3 உங்களை வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன், ஓகேவா? என்னால முடியல.
3 பெற்றவங்க எல்லாம் ஓகே தான். அவங்களுக்கெல்லாம் வரலன்னா அவங்க பாடி அப்படி இருக்கு, உன்னோட பாடி இப்படி இருக்கு. எங்கள் அம்மாக்கே வந்து எனக்கோ ஷாரனுக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிக்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்ட்டுன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா லாராக்கு வந்து சுத்தமாக வந்து இது இல்லையா, எனக்கு வாமிட்டுன்றதே இல்லை, அதனால நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னாங்க. என் தங்கச்சிக்கு வந்து வாமிட் இருக்கு, அவளும் பாவம் என்ன நல்லா உட்காந்துருக்கா. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஜீன் அப்படி, அது நம்ம ஒன்றும் முடியாது. இல்லை அதுதான் நேற்று வந்து நேற்று நான் பிராங்க் வீடியோ எடுத்தல, அதில் நீ தூங்கினிருந்த. ஒரு மனுச்சு ஒரு புள்ளத்தாச்சு தூங்குறது தப்பா? அதுக்கு இப்படி தாக்குறாங்க, தூங்கினேக்கிற சோதான்னு தெரியா. நீங்களாம் யாரும் வீட்டில் தூங்குறதே இல்லையா? ஈவினிங்கில் யாரும் சாப்பிட்டு தூங்குறதே இல்லையா? ஏதோ டயர்டாகுது தூங்கி இருக்குது, அதுக்கு இப்படியா? நம்ம அப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேர் பண்ணுறது ஒன்னே ஒன் தான். எப்படி செய்ய போறேன் சொல்லு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க, அவங்க என்ன பேசி போட்டோம், நீங்க பாட்டுக்கு இருங்க. அதுதான் நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கலாம், அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். எஸ் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு ஒன்று செய்ய போதாமோனா, ஆனால் அது வந்து நீங்கள் சிக்கன் கிரேவின்னு வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை ஆர் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி தானே அது. எப்படி இருந்தாலும் நீ ஷெஃப் என்கிட்ட பாரு, ஷெஃப் என்கிட்ட கேட்டுக்கோ, நான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். போதும்பா பார்த்து. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நம்ம இன்கிரீடியன்ஸ் இல்லை இது. அவ்வளோதான், உப்பு நோய் வந்து போயிட வேணாம். அப்புறமா கொஞ்சோண்டு எடுக்கணும். இப்படி இல்லை, யார் எடுத்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு எடுத்துச்சு, இவ்வளோ கூட இல்லை, இப்படி எடுத்துச்சு. அவ்வளோதான், எல்லாம் பிபி வந்து போயிடும். அப்புறமா குடும்பமே நீ செய்யறன்ற ஒரு காரணத்துக்காக எல்லாரும் க்ளோஸ் பண்ணாத. ஓகே. ஓகே. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஹாய் சரண். ஷாரன் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், சென்டரில் நம்மளுக்கு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போவா. ஏன் நரம்பு தள்ளிச்சியா? எத்தோ போடுறியா பீட்ரூட்? அதுல வந்து நம்ம half kgல தான செஞ்சு, இது வந்து 1 kgயா? 50 grams கம்மி நம்ம எடுத்து. அதனால அந்த அளவெல்லாம் நான் யோசிச்சு தான் போடுறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ். ஓகே ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா? கட்டு. ஏன் வாயில போடுற? ஏன் வாயில போடக்கூடாது. இப்போ வந்து அவ்வளோதானா? சிக்கன் தட்டில் போட்டுருந்தோமா? பரவாயில்லையே, ஏதோ புதுசாலியாக ஏதோ ட்ரை பண்ணு. மிக்ஸ் பண்ணோம். உப்பு வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? நான் இன்னைக்கு வந்து அந்த டாம் அண்ட் ஜெரி சிக்கன் செய்யலாம்னு நினைச்சேன். நீ அதை செய்யறதுக்குள்ள அதுதான், அது செய்யறதுக்குள்ளேயும் அவ்வளோதான். அப்புறமா ப்ளஸ்ஸு மத்தியானமா செய்வோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் என்னன்னா நம்ம பெங்களூரில் வந்து ரொம்ப வார்மாக ஹாட் ஆகுது. இல்லை என்னால் நிற்க முடியல. ஆமாம், எனக்கு ஒட முடியல. ஃபர்ஸ்ட் அது சொல்லு நண்பர்களுக்கு. ஆமாம், இவருக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு வந்ததுலேருந்து கொஞ்சம். எனக்கு வந்து சென்னை சிக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மாமனார் சிக். ஐ மிஸ்ஸிங் மை மாமனார். நானும் எங்கள் மாமனாரை வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக பேசிக்கின்னு பழகின்னு மாமா மாப்பிள்ளன்னு இருந்தோம். இங்கே வந்தோன்னா ஆமாம், இப்போ வந்தோன்னா அந்த ஊருக்கு வந்தோன்னா மிஸ்ஸிங் மை மாமா. எஸ், அவர் எனக்கு மாமனார் இல்லை, எனக்கு அப்பா மாதிரி அவர். அதே மாதிரி எங்கள் அத்தை கூட அவ்வளோதான். எங்கள் அத்தை வந்து ரொம்ப, அவங்களும் வந்து க்ளோஸ் தான், பட் ரொம்ப க்ளோஸ்னால் எனக்கு மாமா தான். அத்தை வந்து மோனாகிட்ட டைம் பாஸ் பண்ணின்னு இருப்பாங்க, நான் வந்து அப்பா கிட்ட தான். நான் மௌலி அப்பா. அதே மாதிரி பாண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் மாமாவோ எப்படியோ க்ளோஸோ அதே மாதிரி நானும் மௌலியோ வந்து சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். தொணன்னு பேசினோம் உட்காந்துக்கும். இவங்களுக்கே டென்ஷன் ஆகிடும், எப்பா விடுங்கப்பா சாமிங்களான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 கரண்டி எண்ணெய், இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கலாம் நம்ம, ஏன்னா 950 grams. என்ன பண்ண போகிறேன் எண்ணெயில் சொல்கிறேன், ஒன்றால் தான் சொல்ல முடியாது. இது வந்து தலைக்கு போடுற எண்ணெய் இல்லை, தலைக்கா? ஆமாம். அட ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த எண்ணெயில் காஷ்மீரி சில்லி
எண்ணெயில் அது மிக்ஸ் பண்ணுறியா? போதும் தர்றா. ஓகேவா? ஓகே, அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் விடு. ஐயா அப்புறம் என்ன இது? ஐயா ஓகே, ஏதோ பண்ற. ஓகே நல்லா மென்னா. ஓகே ஓகே, அது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்பா நல்லா பெரிய டேக்ஸா தான் எடுத்துக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறியாப்பா? இந்தா எல்லாம் இந்த ஷெஃப் சொல்லி கொடுக்கணும் உனக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் சிக்கன் கிரேவிக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். ஆனால் ஃபர்ஸ்ட் சோம்பேறி சிக்கன் மாதிரியா இது? அப்படியே சொல்ல முடியாது, அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துடும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் வந்து அதை பொரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறிடுச்சு அது சிக்கனு. அடுத்தது வர ஒன்றும் இல்லை, ஈஸி ஸ்டெப்பு. இந்த சிக்கன் வந்து கடாயில் போடணும். சூடு பண்ணிட்டு அப்படியே போடணும். அப்படியே கொட்டிட்டு போடலாம். இந்த கடாய் ஆனால் அடி பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஏன்னா இந்த கடாய் ஆக்சுவலாக அடி பிடிக்கும். சரி தீஞ்சிர போகுது அப்படின்ட்டு ஆல்ரெடி மசாலாவே எண்ணெயில் 2 ஸ்பூன் எண்ணெயில் மசாலா போட்டு தான் கலக்கணும். ஆமாம், ஸோ அதனால் அதுலேயே எண்ணெய் இருக்கும். ப்ளஸ்ஸு சிக்கனில் வந்து தண்ணி விடல. ஆமாம், தண்ணி விடும். கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா மசாலா போடலாம். இது வந்து மஞ்சள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் நார்மல் நம்ம வீட்டில் சில்லி பவுடர் லாஸ்ட்டாக அது மேலே போட்டு பெட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். சூப்பர் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்க்ரீடியன்ஸ் வீட்லேயே நீங்கள் வச்சுன்னு இருந்தீங்கன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ். ஆமாம், 35 to 40 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அதுவும் சீக்கிரம், ரொம்ப ப்ரோக்ராங்க, அதுக்கு சீக்கிரமே முடிச்சிடுவீங்க. ஓகே, இது கொஞ்ச நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். இதே மசாலாவோடையே வேகட்டும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகாத்தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, அவ்வளோதான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள், அதான் சொல்லிட்டேன், மஞ்சள் தூள். ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டால் அது வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் டச். வெங்காயம், அப்புறமா கொத்தமல்லி. ஆமாம், ரொம்ப நாங்கள் சாப்பிட மாட்டோம். போதும். கொத்தமல்லி. டன். த டிஷ் இஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் சிம்ல போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு பேர் சிக்கன் மசாலா. சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிட்டோம் நாங்கள். நீங்களும் வந்து 30 மினிட்ஸில் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. இது பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டுன்னு. நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோ மம்மி இது பண்ண வீடியோ, லைக் மசாலா பண்ண வீடியோ வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், இல்லை கடுப்பு மடக்கணும். ஸோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சொன்னீங்க. அது யார் யார் ட்ரை பண்ணீங்க அது சொல்லுங்கள், இந்த வீடியோவிலே சொல்லுங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்களான்ட்டுன்னு. இதுவும் வந்து எப்படி வந்து இருக்குது, உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதுவும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இது டேஸ்ட் பண்ணுற டைம். நல்லா வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடிப்பொலி, சூப்பராக வந்துருக்கும். இது நீங்கள் ரைஸ்லேயே வச்சு சாப்பிட்லாம், இல்லை நைட்டில் வந்து சப்பாத்தியோ பரோட்டாவோ தோசை எதுனா இருந்தாலும் செம்மையாக இருக்கும். சிக்கனு சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள். 30 மினிட்ஸ் சிக்கனு. எஸ் நல்லா வந்துருக்கு. ஆனால் ரொம்ப பீஸாக இருக்குது. சூப்பர். சூப்பர். நல்லா வந்துருக்கு. ஆனால் ரொம்ப பீஸ் பீஸாக இருக்குது. 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 ஆனால் ரொம்ப பீஸ் பீ
குட் மோனா, நைஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு எப்படியோ சாப்பிட்டுட்டு வந்து படுக்கலான்னு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.